6111 ஏக்கரிலே காட்டுப்பள்ளியிலே துறைமுகம் என்று அறிவார்ந்த தம்பி தங்கைகள் கேளுங்கள். எதற்காக? யாருடைய வளர்ச்சிக்காக? அந்த துறைமுகத்தை 6111 ஏக்கர்ல கட்ட போறவர் யார்? அதானி. ஒரு தனிப்பட்ட முதலாளியின் வளர்ச்சியை ஒட்டுமொத்த நாட்டு மக்களின் வளர்ச்சி என்று கட்டமைப்பதை எப்படி நீங்கள் ஏற்கிறீர்கள்? எப்படி ஏற்கிறீர்கள்? ஒரு முதலாளி வளர்ந்தால் நாடு மக்களும் வளரும் என்பதை எப்படி நம்புகிறீர்கள்? 80 கோடி ஏழை மக்கள் என்று இந்த நாட்டை ஆள்கிற அமைச்சர் பெருமக்கள், மாண்புமிகு அம்மையார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்கிறார், 80 கோடி ஏழைகளுக்கு 5 கிலோ அரிசியும் 2 கிலோ பருப்பும் கொடுத்தோம் என்று. கொரோனா நேரத்தில் 80 கோடி ஏழை, 28 விழுக்காடு இரவு உணவில்லாமல் உறங்க செல்கிற மக்கள், பல கோடிக்கணக்கான பச்சிளம் குழந்தைகள் பசியோடு படுக்க செல்கிறார்கள். என் அன்பு உடன் பிறந்தவனே, பல கோடிக்கணக்கான குழந்தைகள். இந்த வளர்ச்சியை சொல்கிற பெருமக்கள், இரவு உணவில்லாமல் என் நாட்டு குடிமக்கள் உறங்க செல்ல மாட்டார்கள், பசி இல்லாத பச்சிளம் குழந்தைகள் படுக்க செல்வார்கள் என்ற உறுதியை தர முடியும் என்றால் நீங்க எத்தனை அணு உலையும் கட்டுங்கள், எவ்வளவு அனல் மின் நிலையத்தையும் கொண்டு வாருங்கள், ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒண்ணும் இல்லை.